நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த எழுப்புதல் நேரத்துக்காக இந்த சேனல் மூலியம் உங்களை சந்திக்கிறதுக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறேன். ஆண்டவரே, அப்பா, வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் நான் அதிகமாக செய்வேன்னு சொன்னீங்க. அந்த வார்த்தையின்படி ஜெபிக்கிறோம். உங்கள் தெய்வீக பிரசன்னத்து வல்லமை ஒவ்வொருவரையும் மூடுவதாக. மனுஷனோ அப்பத்தில் மாத்திரமா தேவனோட வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் பிழைப்பான்னு சொன்னீங்க. அந்த வார்த்தையின்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த எழுப்புதல் நேரத்துக்காக சமூகத்தில் ஒவ்வொரு வார்த்தையும் அநேகருடைய பிள்ளைகளில் பேசி ஆண்டவரே கர்த்தருக்காக எதையாவது செய்யணும்னு சொல்லி ஒரு மனப்பக்குவத்தின் வல்லமை வெளிப்படுவதாக இந்த பிள்ளைகளுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரே எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறாண்டவரே. நாங்கள் எல்லாம் ராஜா, நீங்கள் எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கலாமா? ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். எத்தனை வாசிக்கீங்க? 23ல. ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாருங்க, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை நாமே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உண்டான நித்திய ஜீவன். இல்லை, நம்ம பாவத்துக்கு மறித்து நீதிக்கு உயிர் தெழுந்திருக்கிறோம். எதுக்காகனா அந்த பரலோக ராஜ்யத்துக்காக. ஆண்டவர் என்ன செஞ்சுக்கிறார் அப்படின்னா, நம்ம பாவங்களுக்காக, நம்ம அக்கிரமங்களுக்காக, நம்ம என்ன செஞ்ச மீறுதலுக்காக என்ன செஞ்சார்? காயப்பட்டு சிலுவையில் மறித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து நான் தான் ஜீவனுள்ள தேவன் சொல்லி நிச்சயிக்கிறார், அடையாளப்படுத்தி காமிச்சிருக்கிறார் நமக்கு. நம்ம இன்றைக்கும் வேதத்தில் வாசிக்கிறோம். என்னென்னா, ஏசப்பா இல்லாமல் என்ன செய்ய, நான் இல்லாமல் என்ன செய்ய பிரதான்கிட்ட வரான்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. கர்த்தர் எதற்காக குமாரனை அனுப்புனார்னா, நம்ம பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறதுக்கு தான் என்ன செஞ்சுருக்கிறாரு, நம்மளை என்ன செய்கிறாரு, அனுப்பியிருக்கிறாரு. நம்ம ஏசப்பாவை நம்மள்ட்ட அனுப்பியிருக்கிறார். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக என்ன செய்யணும்? நம்ம மாறணும். அந்த நித்திய ஜீவனை, இந்த இயேசுவோட வழி என்ன, ஏசப்பாவோட வழியே என்ன அப்படின்னு நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான். ஒரு மனுஷன் அவர்கிட்ட போய் கேட்குறான், நான் பரலோக ராஜ்யத்துக்கு வர்றதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் கர்த்தருடைய வேதத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது. ஏசப்பாவும் அதே சொல்லியிருக்காரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் பிதாவை பின்பற்றுகிறான்னு சொல்கிறாரு. வேதத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது. அப்போ என்ன அப்படின்னா, ஏசப்பா நம்ம என்ன நோக்கத்துக்காக இந்த பூலோகத்துக்கு அழைத்து வந்திருந்தாரோ, அந்த குமாரன் வந்திருந்தாரோ, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு, அந்த நோக்கம் ஒன்றும் நிறைவேற முடியல. அவர் அனுப்பின வேலையை முடிச்சுட்டு போயிட்டாரு. நம்மளை உண்டாக்கி இருக்கிறார்ல, நம்மளை உண்டாக்கி நமக்குன்னு தரிசனத்தை வைத்து, நமக்குன்னு தேவ திட்டத்தை வைத்து, நமக்குன்னு ஆண்டவருடைய அந்த கடைசி கால தரிசனத்தை வச்சுக்க அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் நினைக்கிறார். இன்றைக்கி பரிசுத்த ஆவியார் நம்மளோட அசைவாடிக்கிட்டு இருக்கிறாரு அந்த நித்திய ஜீவனுக்கு. அதுக்கு தான் அந்த பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 3ஆம் நாள் உயிர் தெழுந்தவுடனே அந்த சீனாமலை ஆண்டவர் ஏசப்பா எடுத்துக்கொள்ளப்படும் போது என்ன செய்கிறாரு அப்படின்னா, சீசர்கள்ட்ட சொல்கிறாரு, நீங்கள் போயிட்டீங்கன்னா எனக்கு யார் இருக்கான், யார் என்ன செய்ய முடியும்? இவ்வளோ நாள் எங்களோட இருந்து ஊழியம் செஞ்சீங்க, இவ்வளோ நாள் இதுதான் ஊழியம், இதுதான் வழி அப்படின்னு சொல்லி எங்களுக்கு போதித்து நடத்துனீங்க. இனி யார் எங்களை போதித்து நடத்த முடியும்? எங்களுக்கு யார் இன்னும் புத்தி சொல்ல முடியும்? யார் எப்படி ஊழியம் செய்யணும்னு யார் சொல்ல முடியும்? நாங்களே என்ன செஞ்சுருக்கோம், ஒன்றுமே இல்லாமல் என்ன பைத்தியமாக இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி என்ன சீசர்கள்லாம் கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, உனக்கு ஒரு தேற்றரவாளன் அனுப்புவேன், அப்போ அவன் இதுதான் வழின்னு சொல்லி கண்டித்து உணர்த்துவான் அந்த தேற்றரவாளன் அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்கிறார் ஏசப்பா சொல்லிட்டு போகிறாரு. அந்த தேற்றரவாளன் தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு என்ன செய்கிறார், இடைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு. பாவத்தையும் நீதியும் கண்டித்து உணர்த்துகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாருன்னா, இதுதான் வழி. ஒரு மனுஷன் பாவத்தை செய்ய போகிறோம் அப்படின்னா அவர் என்ன செய்கிறாரு, இது தப்பு, இது பாவம், இது அக்கிரமம், இது ஆண்டவருக்கு இது மீறுதல் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, ஆவியானவர் நம்மளை உணர்த்துவார். நம்ம ஒரு தப்பு நம்மளே அறியாதபடிக்கு செய்யும் போது எதுக்காக நம்மளுக்கு உணர்த்துறாரு அப்படின்னா, அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே என்ன செய்யணும், நம்ம தகுதி உள்ள பாத்திரமாக மாறிடணும். அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே நம்ம போய் என்ன செய்யணும், அவரோடு சிங்காசனத்தில் வலது வசத்தில் அமர பண்ணுறதுக்கு தான் ஏசப்பா என்ன செய்கிறாரு, நம்மளோடு இடைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு. எதற்காக இடைப்படுறாரு? நம்மளோடு இடைப்பட்டு என்ன செய்ய, என் பிள்ளை என் கூட வந்துடணும், என் பிள்ளை என்னோட என்ன செய்யணும், இடைப்படணும், என் பிள்ளை என்ன செய்யணும், என் கூட இருக்கணும், என் கூட என்ன செய்யணும், ஆராதிக்கணும். அந்த பரலோக ராஜ்யத்தில் போய் அவர் என்ன செய்ய 24 மணி நேரம் ஆராதிக்கிறதுக்கு தான் என்ன செய்ய, அந்த நித்தியமான வழிக்கு தான் என்ன செய்கிறார், நம்மளை ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், ஆயத்தப்படுத்திட்டே இருக்கிறாரு. அதான் சொல்கிறார், ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், நம்ம பாவத்தை அறிக்கையிடணும். பாவத்தை அறிக்கையிட்டு ஏசப்பாவுக்கு பிடித்தமான பிள்ளைகளாக என்ன செய்யணும், வாழதுக்கு என்ன செய்யணும்,
செய்யணும், முயற்சி பண்ணி அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் என்னென்ன இருக்கோ நம்ம அதெல்லாம் விட்டு கொடுத்து ஆண்டவருக்காக என்ன செய்யணும், எழும்புகிற பிள்ளைகளாக கடைசி காலத்தில் கர்த்தருடைய வேதம் சொல்லப்படுகிறது, பிதாவின் சித்தம் செய்யாதவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. அப்போ தேவனுடைய சித்தத்தை செய்யும் போது நம்மகிட்ட பாவம் இருந்துச்சுன்னா வல்லமை வெளிப்படாது, நம்மகிட்ட பாவம் இருந்துச்சுன்னா நம்ம பண்ணுற ஜெபம் என்ன செய்யப்படாது, கேட்கப்படாது, அந்த மாதிரி ஆயிரும். அதனால தான் என்ன செஞ்சிருக்கிறாரு ஆண்டவர் நம்மளை பரிசுத்த ஆவியை நினைச்சிடார், நமக்கு அனுப்பி நினைச்சிடார், கண்டித்து உணர்த்துக்கிற பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறாரு. அப்போ நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்குது, நம்ம உகந்த பாத்திரமாக வாழ்கிறோமா இல்லை கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கலாம், நம்ம சிந்தித்து பார்த்து செயல்படுகிற பிள்ளைகளாக என்ன செய்யணும், மாறும்போது தான் ஆண்டவர் நம்மளை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறேன்னு சொல்கிறார். கர்த்தர் சொல்கிறாரு, யோசுவாக்கு வாக்குத்தத்தம் பண்ணுறேன், கட்டளை கை கொள்ளும் போது நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் என்ன செய்யுமா பயங்கரமாக இருக்கும்னு சொல்லி, அதே போல தான் அவர் கட்டளை கை கொண்டு நம்ம அவர் பிரமாணத்தை கை கொள்ளும் போது தான் அவர் நம்ம செய்கிற காரியங்களெல்லாம் என்ன செய்யப்படுமா, வாய்க்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஒரு ஜெப கூட்டத்துக்கு போயிட்டோம், ஒரு ஆசீர்வாதத்துக்கு கூட்டத்துக்கு போயிட்டோம்னா எப்படியாவது ஆண்டவர் ஆசீர்வதித்திருப்பார். அவர் கட்டளை கை கொள்ளும் போது தான் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்குன்னு சொல்கிறார். வாசிக்கலாமா? 1 யோவான் 5:11 தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். பாருங்க, தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதை அந்த சாட்சியாம். ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுது பாருங்க, யோவான் 1 யோவானில் தெளிவாக சொல்லுது, அந்த நித்திய ஜீவன் யாரால வந்தது அப்படின்னா சொந்த குமாரனால, பிதாவோட குமாரனால என்ன செஞ்சிருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவனால என்ன செஞ்சிருக்க, அந்த நித்திய ஜீவன் தான் நமக்கு வந்திருக்குது. அந்த நித்திய ஜீவனுக்குள்ள வழி எதுக்காக காமிச்சிருக்காருன்னா சொந்த குமாரனே பலி ஆக்கியிருக்கிறார். ஏன்னா அன்னைக்கு பாவம் பெருகிருச்சு, இன்னைக்கு அக்கிரமம் பெருகிச்சு. அன்னைக்கு என்ன செய்யாது, பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா என்ன செய்ய, பாவங்கள் பெருகி என்ன செஞ்சு ஒவ்வொரு பட்டணமும் அழிக்கப்பட்டுச்சு, ஒவ்வொரு கிராமங்களும் அழிக்கப்பட்டுச்சு. என்ன செஞ்சு அழிக்கப்படும் போது தான் இப்படி ஜனங்கள்லாம் ஒருத்தர் செய்த பாவத்தினால் என்ன செய்யுது அப்படின்னா எல்லாமே அழிக்கப்படுது. சிலர் செய்கிற பாவத்தினால் என்ன செய்யுது, அந்த பட்டணம்லாம் அழிக்கப்படுது. அப்படி தான் ஆண்டவர் என்ன செஞ்சுக்கிறாரு, அந்த பாவத்தை கண்டித்து உணர்த்துக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் சொந்த குமாரனே என்ன செஞ்சுக்கிறாரு, இந்த பூலோகத்துக்கு அனுப்பி உண்மை உள்ள கடவுள் நான் தான், நான் என்னை தவிர வேறு தெய்வம் இல்லை, நான் தான் உண்மை உள்ள கடவுள். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா விக்கிரகத்தின் பாவமும் வேசித்தனத்தின் பாவம் பாவமும் என்ன செஞ்சுட்டு இருக்குது, தேசத்தை தீட்டுப்படுத்திட்டு இருந்துச்சு. அந்த தீட்டுப்படுத்தினது ஒருத்தர் செய்கிற தப்புனால என்ன செய்யுது, கர்த்தருடைய அந்த சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணும்போது ஜெபம் கேட்கப்படாதபடிக்கு பட்டணமே அழிக்கப்படுது. அதனால தான் அன்னைக்கு சொந்த குமாரனை அன்னைக்கு ஆட்டுப்பொழி கிடாப்பொழி என்ன செய்ய காளை பொழிகளை செலுத்துறாங்க. இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிறார், அப்படி செலுத்தியுமே அந்த பாவம் நிவர்த்தி ஆகாமல் இருந்துச்சு. அந்த நிவர்த்தி ஆகிறதுக்கு தான் சொந்த குமாரனவே என்ன செஞ்சுக்கிறாரு, கிறிஸ்து இயேசுவினால வசனம் தெளிவாக சொல்லுவார், தேவன் தம்முடைய நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த நித்திய ஜீவன் அவருடைய குமாரனாகிய இருக்கிறது என்பதை அந்த சாட்சியாம். அந்த சாட்சியாம் அது அந்த நித்திய ஜீவன் யாரால வந்திருக்குது அப்படின்னா அந்த சொந்த குமாரனால தான் வந்திருக்குது நித்திய ஜீவன். ஏசப்பா இல்லை அப்படின்னா நமக்கு நித்திய ஜீவன் நிச்சயில சாத்தியமே இருக்குது. அந்த பாவ நிவர்த்தி ஆகலை அப்படிங்கிறதான் ஏசப்பாவை அனுப்பியிருக்கிறாரு குமாரன் பிதாவானவர். வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 13:5 நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். பாருங்க, நீங்க விசுவாசம் உள்ளவர்களா உங்களே சோதித்து அறியுங்க. நம்ம இது விசுவாசித்தா தான் என்ன செய்ய முடியும், நித்திய ஜீவனுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு ஆயத்தமுள்ள பிள்ளைகளாக இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி சிந்தித்து பாருங்கள். அதே மாதிரி நம்ம அதை விசுவாசிக்கணும். உண்மையிலே ஏசப்பா வந்திருக்கிறாரு, நம்ம எத்தனையோ நம்ம இருக்கிறோம், நம்ம இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் சாத்தியமாகுமா அப்படின்னா உண்மையிலே நடக்கும். வேதத்தில் ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தை எழுதுனது என்ன செய்யாது, வானமும் பூமி விழுந்து போனாலும் என் வார்த்தை ஒரு வார்த்தை கூட ஒழியாது, ஒரு எழுத்து கூட ஒழியாதுன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. அப்போ அந்த வார்த்தைகள் என்ன செய்ய, நித்திய ஜீவனுக்காக ஆண்டவர் இன்னைக்கு என்ன செய்கிறார், ஒவ்வொரு மனுஷனோட நம்மளோட இடைப்பட்டு இருக்காரு. அந்த நித்திய ஜீவனுக்குள்ள நம்ம அந்த வழியை, நம்ம ஏசப்பாவோட வழியே நித்திய ஜீவ வழி தான். அந்த நித்திய ஜீவனோட வழிக்கு நம்ம ஆயத்தமுள்ள பாத்திரமா மாறி இருக்கிறோமா, அதுக்குள்ள பாத்திரமா தகுதி உள்ள பாத்திரமா மாறி இருக்கிறோமா? அப்போ நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. நம்ம வெந்ததுன்னா விதி வந்தால் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வாழ்க்கை வாழக்கூடாது. கர்த்தருக்காக ஒரு வாழ்க்கை, கடைசியாக கர்த்தருக்காக ஒரு வாழ்க்கை. இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டோம், நீ இவ்வளோ பெரிய சம்பாத்தியம் பண்ணணும், இவ்வளோ ரூபா என்ன செய்யணும் சம்பாத்தியம் பண்ணணும், இவ்வளோ பெரிய இடம் எடுக்கணும், இவ்வளோ பெரிய வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி தான் நம்மளோட இருதயத்தை உலகத்தை சார்ந்து இருக்கிறோம். பவுல் சொல்கிறாரு, நான் லாபமானது என்ன செய்கிறேன், கிறிஸ்து இயேசுக்காக நஷ்டம் என்று கருதுகிறேன்னு சொல்கிறார். லாபமான காரியங்களை, உலகத்தில் உள்ள பொருள்கள்லாம் லாபமானது தான், நம்ம இதுக்கு நாளைக்கு தேவை தான், நாளைக்கு இது அத்தியாவசியமானது தான், இது நாளைக்கு இது நம்ம பிள்ளைகளுக்கு தேவை தான் அப்படின்னு சொல்லி நம்ம உணர்ந்தது போல தான் பவுல் சொல்கிறாரு, லாபமானதை இன்னைக்கு வேணா எனக்கு லாபமாக இருக்கும், அது நாளைக்கு நஷ்டம், அது என்கிட்ட நிலைச்சு நிற்காது. கர்த்தர் கொடுக்குற பரிபூர்ண ஆசீர்வாதம் அந்த நித்திய ஜீவன் தான் என்ன செய்யுது எனக்கு
லாபம் அப்படின்னு சொல்லி சில பவுல் சொல்கிறாரு. அதே போல் தான் நம்மளோட வாழ்க்கையில் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுக்கு அந்த இயேசுவோட வழி நித்திய ஜீவனுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு உகந்த பாத்திரமாக மாறி இருக்கிறோமா? அப்போ ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு அப்படின்னா, என் பிள்ளைகளை நான் தகுதிப்படுத்தணும், தகுதி உள்ள பாத்திரமாக மாற்றி எனக்கு உகந்த பாத்திரமா நான் என்ன செய்ய நம்ம பூமிக்கு வந்தோம் அதே காரியங்களை என்ன செய்யணும், என் பிள்ளைகளும் செய்யணும், ஒவ்வொரு சன்னதிகளும் செய்யணும் அப்படின்னு தான் என்ன செய்கிறாரு. ஏசப்பாவோட நோக்கமும் இருக்குது, பிதாவோட சித்தமும் இருக்குது. வாசிக்கலாமா? யோவான் 6ஆம் அதிகாரம் 47ஆவது வசனம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, என்னிடத்தில் விசுவாசம் உள்ளவனுக்கு நித்திய ஜீவன் என்று உண்டு என்ன செய்ய மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். உண்மையாகவே சொல்லுகிறேன்னு சொல்றாரு. உண்மையாகவே சொல்லுகிறேன், நெசமாக தான் சொல்ல, உண்மையாகவே சொல்லுகிறேன். நித்திய ஜீவன் உண்டுன்னு உண்மையாகவே சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னு சொல்லி, ஏன்னா என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் கர்த்தர் இருக்கிறாரு. உண்மைதான், கடவுள் உண்மைதான். அதே மாதிரி ஏசப்பா நம்ம வந்தது உண்மைதான், நம்மளை நிச்சய ரட்சிக்கிறதுக்காக, இந்த பாவங்கள் இந்த அக்கிரமங்கள் இந்த மீட்கிறதுக்காக வந்தது உண்மைதான் அப்படின்னு தெரியறதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா நம்மளை என்ன செய்ய முன்குறித்து இருக்கிறார். அந்த விஷயம் தெரியறதுக்கு தான் ஒரு விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க அப்படிங்கிற ஒரு பக்கம் விசுவாசமும் வேணும், நம்மளை பரிசுத்தமாக்கிக்கொள்ளணும், நம்மளை தகுதிப்படுத்த. இந்த 3 விஷயத்தை நம்ம செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா அவருடைய கட்டளை கை கொண்ட 4 விஷயத்தை அவருக்கு பிரியமானதை செஞ்சோம்னா பல்லவ ராஜ்யத்துக்குள்ளே போய் நம்ம நினைக்கிறோம் நிலத்திலையும் ஆவிலையும் பெறமாதவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நம்ம இன்றைக்கி நினைச்சிட்டோம் நம்ம ஜலத்திலையும் பரவிட்டோம், ஜலத்தில் போய் ஞானஸ்தானம் பெற்றுட்டோம், பரிசுத்த ஆவியை வல்லமையை பெற்றுட்டோம், நம்ம பல்லவ ராஜ்யத்துக்கு போய் நம்ம உலகத்தை சார்ந்து வாழ்ந்துட்டோம், எப்படினாலும் வாழ்ந்துட்டாலும் எப்படி அவன் ஆவியை பெற்றுக்கணும் நம்ம எப்படி நினைச்சிடாரு கொண்டு போகிற மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுமே தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், சொப்பனத்தை காண்பார்கள் சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. அப்போ இந்த கடைசி கால அபிஷேகம் நம்ம மேலே ஊற்றப்பட்டதில்லை, எப்படி பரலோகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், இருதயத்தில் தீர்மானம் பண்ணியிருக்கிறோம். அது அப்படி கிடையாது. கர்த்தருடைய வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியில் போடப்படும் சொல்லப்படுகிறது. கோடானியானது வேறருக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்குது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் அதை வெட்டுண்டு அக்னியில் போடப்படும் சொல்லப்படுகிறது. ஆண்டவருக்காக நல்ல கனிகளை கொடுத்துருக்கிறோமா? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு என்ன செஞ்சு உகந்த பாத்திரமாக மாறி இருக்கிறோமா? கர்த்தருடைய கட்டளை கை கொண்டிருக்கிறோமா? கர்த்தருடைய பிரமாணத்தை கை கொண்டிருக்கிறோமா? கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றிருக்கிறோமா? நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நமக்கு நிறைவேறலையே இருக்கும். அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறி இருக்கிறா. உலகத்துக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறி இருக்கிறா? இல்லையே, நிறைவேற்றலையே. எப்படி நம்மளோட கிரியை செய்ய முடியும்? இன்னைக்கு நம்மளை ஜீவனோட வைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்மளை என்ன செஞ்சுக்கிறாரு? ஆண்டவர் நம்மளை பலப்படுத்தி வைத்திருக்கிறார். எதுக்காக? அவருடைய நித்திய ஜீவனுக்குள்ள நம்ம ஆயத்தப்படுத்துறதுக்கு தான். அவரோட நிச்சயம் முகமுகமாக நம்ம பேசணும் அப்படிங்கிறது. அன்னைக்கு மோசைக்கு என்ன செஞ்சார்? பெருமுதுக காமிச்சு நான் முகத்தை முள்ள காமிச்சு இருக்க முடியாது, செத்து போயிடுவேன் அப்படின்னாரு. அதே போல இன்னைக்கு முகமுகமாக நம்மளோட பேசுறதுக்கு தான் அந்த நித்திய ஜீவனை நினைச்சுக்கிறாரு. நமக்கு ஆயத்தப்படுத்தி வச்சுக்க அவரோட வலது வருஷத்தில் உட்கார்ந்து அவருடைய நாமங்களை மகிமைப்படுத்துறதுக்கு தான் ஆண்டவர் நினைச்சார். நம்மளை நித்திய ஜீவனுக்காக நினைச்ச தகுதி உள்ள பாத்திரமா வைத்திருக்கிறாரு. ஆண்டவர் இதுக்காக நம்மளை முன்குறித்திருக்கிறாரு. கடைசி கால அந்த அபிஷேகத்துக்காக, கடைசி கால தேவ திட்டத்துக்காக நம்மளை முன்குறித்திருக்கிறார். கீழே வாசிக்கலாமா? சகரியா 2ஆவது அதிகாரம் 20. கலாத்தியர் 2ஆவது அதிகாரம் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். பாருங்க, பவுல் சொல்றாரு, கலாத்திய சபையில தெளிவா சொல்றாரு, கிறிஸ்துவோட சிலுவையில் நான் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறேன், என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்து தம்முடைய குமாரனை தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். பாருங்க, நான் கிறிஸ்துவனோட கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறாருன்னு சொல்லி பவுல் சொல்றாரு. நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ள பிழைத்திருக்கிறாரு. எதுக்கு மன உறுதியோட கலாத்திய சபையில் தெளிவாக பேசுறாரு? நான் அல்ல, நான் இப்படியெல்லாம் பேசுறேன், நான் இப்படியெல்லாம் உங்களுக்கு செய்தி கொடுக்குறேன், இப்படியெல்லாம் உங்களுக்கு புத்தி சொல்றேன். எதுக்காக புத்தி சொல்றேன் தெரியுமா? அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். நான் பேசல, எனக்குள்ள இருந்து ஆவியானவர் பேசுறாரு. நான் பேசல, கிறிஸ்து எனக்குள்ள இருந்து பேசுகிறாரு. நான் சாகல, நான் செத்துட்டேன், ஆனா கிறிஸ்து எனக்குள்ள ஜீவனா இருக்கிறாரு, பிழைத்திருக்கிற, கிறிஸ்துவனால பிழைத்திருக்கிற. பாவத்துக்கு என்ன செய்ய மரித்து என்ன செய்ய நீதிக்கு உயிர் எழுந்திருக்கிற, என்ன செய்ய பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர் எழுந்திருக்கேன், உயிர் வந்து கிறிஸ்து இயேசுவுக்காக என்ன செய்யுங்க பிழைத்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. அதான் வசனம் சொல்லுது, பாவத்துக்கு சம்பளம் மரணம். அந்த மரணத்துக்கு என்ன செய்ய ஆண்டவர் அவர் ரத்தத்தினால கழுவி என்ன செஞ்சுக்கிறாரு, ஞானஸ்தானத்தை கொடுத்து என்ன செஞ்சுக்கிறாரு. இன்னைக்கு பவுல் ஆண்டவருக்காக ஒரு சீசனா மாறி என்ன செய்கிறார், ஊழிய செய்கிறாரு.
அந்த கடைசி கால தரிசனத்துக்கு நம்ம பிதாக்களோட ஊழியத்தை தான் ஆண்டவர் நமக்கு அது கொடுத்துருக்கிறார். அந்த நித்திய ஜீவனுக்கு ஜனத்தை வழி நடத்துறதுக்காக என்ன செய்கிறார், நம்ம முன்குறித்திருக்கிறாரு. இந்த டிவி சேனல் மூலியம் கர்த்தர் உங்களோட பேசுகிறது என்னன்னா, நீங்கள் முன்குறிக்கப்பட்ட சன்னதி. இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீங்கள் முன்குறிக்கப்பட்ட சன்னதி. நீங்கள் உங்களை முன்குறிக்க போய் தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், உங்களோட இடைபெற்றுட்டே இருக்கிறார். வாரம் வாரம் இந்த வார்த்தைகள் மூலியம் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு. எழுப்புதல் நேரத்தில் ஆண்டவர் உங்களோட பேசியிருக்காரு. சும்மா ஒன்றும் பேசல. கர்த்தர் எதற்காக முன்குறித்திருக்கிறாரோ, எதற்காக திட்டம் திட்டி வைத்திருக்கிறாரோ, என்ன நோக்கத்துக்காக முன்குறித்திருக்கிறாரோ அதை தெளிவாக பேசுகிறார். எப்படியாவது எனக்கு சுவிசேஷம் தெரியாது அப்படின்னு, எல்லாருக்கும் சுவிசேஷம் தெரியும். இவர் தான் உண்மை உள்ள கடவுள், இவர் தான் மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறது தெரியும். ஆனால் எது அந்த இயேசு கிறிஸ்து அறிஞ்சா மட்டும் போதாது, அதை நித்திய ஜீவனுக்குள்ள பெற்றுக்கொள்ள அவர் சமூகத்தில் போய் வலது வருஷத்தில் அமர பண்றதுக்கு நம்ம தகுதி உள்ள பாத்திரமா இருக்குமா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், உணர்ற பிள்ளைகளா என்ன செய்யணும், மாறணும். மாறும்போது தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, நம்மளோட ஒரு பெரிய காரியங்களை செய்வார். அது வலது வருஷத்தில் உட்கார்ந்து என்ன செய்யறாரு, அமர பண்ணுகிற தேவனா இருக்கிற. வாசிக்கலாமா எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4-5 வாசிங்களேன். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். பாருங்க, அக்கிரமங்களில் மரித்திருந்த கிறிஸ்துவினால என்ன செய்ய உயிர்ப்பித்திருக்கிறார். எதுக்காக அப்படின்னா, அவர் மரித்திருக்கிறாரு. என்ன செய்யறாரு, அன்னைக்கு கெடாபலியும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, புறாபலியும் என்ன செய்ய ஒவ்வொரு பலிகளையும் மிருக ஜீவன்களை பலியை கொடுத்தாங்க. இன்னைக்கு என்ன செய்ய அந்த பாவம்லாம் நிவர்த்தி ஆகலை. என்ன செய்யல, ஆண்டவர் அவங்களோடு இடைப்பட முடியல, ஆண்டவர் அவங்களோடு இடைப்பட முடியல. அதனால தான் என்ன செஞ்சுக்க சொந்த குமாரனையே இன்னைக்கு பலியாக கொடுத்துருக்காரு. எதுக்காகனா, நீங்க அவருக்கு வேணும், நீங்கள் அவரோட வலது பிரசத்தில் உட்காரணும், என் பிள்ளைய அப்படின்னு சொல்லி என்ன செய்ய அந்த சாணத்துக்குள்ளே அவர் கொண்டு வரணும். அப்படிங்கிறதுக்கு தான் என்ன செய்ய சொந்த குமாரனையே என்ன செஞ்சுக்கிறாரு. இந்த இடத்துல வந்து நம்மளோட அசைவாடிட்டே இருக்கிறார். இந்த நித்திய ஜீவனை குறித்து ஆண்டவர் நம்மளோட பேசி கொண்டு இருக்கிறாரு. அந்த இயேசு கிறிஸ்துவின் ஜீவ வழியை குறித்து நம்மளோட பேசிட்டு இருக்கிறாரு. அந்த ஜீவ வழிக்குள்ளே நம்ம போகிறதுக்குள்ள தகுதி உள்ள பாத்திரமாக நம்ம என்ன செய்யணும், மாறணும். இன்னும் அப்படியே வந்தோம் போனோம் என்ன செய்ய பிறந்தோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, இருந்துடக்கூடாது. கர்த்தருக்காக ஒரே ஒரு வாழ்க்கை என்ன செய்யணும், கர்த்தருக்காக வாழ்ந்துகிற ஒரு வைராக்கியத்தின் ஆவி என்ன செய்யணும், நமக்குள்ளே ஊற்றப்படணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கட்டாயம் என்ன செய்வார், ஆண்டவர் நம்ம மேல ஊற்றுறதுக்கு ஒரு வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில், ஆண்டவரே என்னை எதற்காக இந்த பூமியில கொண்டு வந்தீங்க, என்ன திட்டத்துக்காக என்ன கொண்டு வந்தீங்க, என்ன நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டீங்கன்னு சொல்லி கேளுங்க. சும்மா அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறாதீங்க. சும்மா உட்கார்ந்து என்ன செய்யுங்க, வெந்தது தின்னுட்டு விதி வந்தா போயிடுவோம், வேலை செய்வோம், சம்பாத்தியம் பண்ணுவோம், காடு எடுப்போம், நிலம் எடுப்போம், என்ன செய்வோம், வீடு கட்டுவோம், பிள்ளைகளுக்கு என்ன சம்பாத்தியம் பண்ணுவோம், சேடி வைப்போம். ஒன்றுமே கொண்டு போக முடியாது பரலோகத்துக்கு. நித்திய ஜீவனுக்கு நித்திய ஜீவன் வழிக்கு நம்ம ஆயற்றமுள்ள பாத்திரமா இருக்கிறோமா, தகுதி உள்ளவன் தான் போக முடியும். சம்பாத்தியம் பண்ணவன் போக முடியாது, பொருள்கள் சேர்த்தவன் போக முடியாது, ஐஸ்வர்யம் போக முடியாது, கனம் உள்ளவன் போக முடியாது. அங்கே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிற அளவுக்கு தகுதி உள்ள பாத்திரம் மட்டும்தான் நித்திய ஜீவனுக்குள்ளே போக முடியும். ஏசப்பா சொல்கிறாரு, ஒரு இடத்துல என்ன சொல்கிறாரு, சீசர்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் உங்களுக்கு ஒரு பரதேசியில் ஒரு இடத்த ஆயத்த பண்ண போகிறேன், அடுத்து நான் திரும்பி வருவேன், உன்னோடு கூட வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. உன்னை அழைத்து போகிறதுக்கும் நான் வருவேன்னு சொல்கிறாரு. நம்மளை ஆயத்தப்படுத்துறதுக்காக போயிருக்கிறாரு. அவர் இன்னும் வரமாட்டார், அவ்வளோதான் போயிட்டார், வரமாட்டார்ல. எதுக்காக வரமாட்டார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் எதுக்காக ஏசப்பா 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் அப்படின்னா, செத்துட்டார். 3 நாள் செத்து நினைச்சிட்டாரு, இறந்துட்டார், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் கிறிஸ்து இயேசுவே இல்லை அப்படின்னு சொல்லி உலகம் செய்கிற அளவுக்கு என்ன செய்ய சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. எதுக்கு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து வந்தார்னா, அடுத்து ஒரு வருகை இருக்குது அப்படிங்கிறதுக்கு அடையாளத்துக்கு தான் ஆண்டவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்து வந்தார். அந்த வருகைக்கு நம்ம ஆயத்தமுள்ள பாத்திரமாக இருக்கிறோமா, ஜீவ வழிக்குள்ள பாத்திரமா இருக்கிறோமா, இயேசுவின் ஜீவ வழிக்குள்ள நம்ம பாத்திரமா இருக்கிறோமா, கர்த்தர் நம்மளை எதுக்காக முன்குறித்திருக்கிறார். இன்னைக்கு இந்த வசனம் நம்மளோடு வந்து பேசிக்கிட்டு இருக்குதா, இந்த டிவி சேனல் நம்மள்கிட்ட பேசிட்டு இருக்கிறா. ஆண்டவர் உங்களை வச்சு பெரிய திட்டம் வைத்திருக்கிறாரு, ஆண்டவர் உங்களை வச்சு பெரிய நோக்கம் வைத்திருக்கிறாரு. ஆண்டவர் சும்மா உங்களை தெரிந்து கொள்ளலை, ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது, ஏதோ ஒரு திட்டம் இருக்க போது அந்த டிவி சேனல் மூலியம் தெரிந்திருக்கிறார். ஆண்டவர் ஒன்றும் இந்த டிவி சேனல் சும்மா அவங்க என்னென்னா அவங்க சம்பாத்தியம் பண்ணணும், அவங்க ஏதாவது உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டிவி சேனலால் தேவனுடைய திட்டம், தேவனுடைய வார்த்தை இந்த என்ன செய்யணும், அநேக ஜனத்துக்கு என்ன பிரஸ்தாபப்படணும், சுவிசேஷம் பட்டணமும் என்ன செய்யும் அறிவிக்கப்படணும் அப்படிங்கிறது தான். இந்த சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன செய்கிற அந்த சேனலை உருவாக்கியிருக்கிறாரு. கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் என்ன செய்யுது, சேனல்லேருந்து வெளிப்பட்டு இருக்குது. தீர்க்க தரிசனமாகவே கர்த்தர் பேசிகிட்டே இருக்கிறாரு. நம்ம நினைக்கலாம் இன்றைக்கி சும்மா தானே, அவங்க டிவியில் தானே ஓடுது, அந்த டைமுக்கு போடுறாங்க, அவங்களுக்கு என்ன காணிக்கைக்காக தானே இது பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் ஒவ்வொரு வார்த்தையிலும் என்ன செய்யுது, கர்த்தருடைய வல்லமை இருக்குது. ஒவ்வொரு வார்த்தையும் அநேகருடைய இருதயத்தை தொட்டுக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு வார்த்தையும் அநேகருடைய என்ன செய்ய மனநிலை மாற்றிக்கிட்டே இருக்குது. ஆனால் ஒரு நாள் கேட்பார் கர்த்தர், என்ன செய்வார், ஒரு நாள் கேட்பார். நம்ம அந்த வார்த்தையை கேட்டும் அவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது, ஆனால் ஒரு நாள் கணக்கு கொடுக்க வேண்டிய காலம் வரும். என்ன செய்ய, எனக்கு தெரியாத ஆண்டவரே, தரிசனம் தெரியாது, நித்திய ஜீவன் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு தான் எந்த வழியிலையாவது எந்த மனுஷனுக்காவது சுவிசேஷம் பெயரணும் அப்படின்னு தான் என்ன செய்கிறாரு ஆண்டவர் இப்படி ஒரு வழி ஆயத்தப்படுத்தியிருக்கிற. வாசிக்கலாமா 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும்
ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. பாருங்க, ஜீவன் உள்ள வசனத்தினால மறுபடியும் செடிப்பிக்கப்பட்டிருக்கோம். வசனம் தெளிவாக சொல்லப்படுகிறது. மனுஷன் அப்பத்துல மாத்திரம் தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் பிழைப்பான்னு சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தை தான் நம்மளை உயிர்ப்பிச்சிருக்கு. அந்த வார்த்தை தான் என்ன செஞ்சிருக்குது? பாவத்திலையும் அக்கிரமத்திலும் மீறுதலையிலும் என்ன செய்ய நம்மளை என்ன செய்ய மீட்டு இருக்குது. அந்த அந்த வசனம் நமக்குள்ளே இல்லை அப்படின்னா கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. வசனத்தை நம்ம வாசிக்கும் போது வசனம் தான் என்ன செய்ய முடியும்? நம்மளை குணப்படுத்த முடியும். வசனம் தான் நம்மளுக்கு ஆறுதல் சொல்ல முடியும். வசனம் தான் என்ன செய்ய முடியும்? நம்மளை வழிநடத்த முடியும். ஏன்னா அந்த வார்த்தை என்ன செய்யுது? நம்மளை என்ன செய்யுது? குணப்படுத்தி இருக்குது. வசனம் தான் என்ன செய்யுது? அந்த வசனம் தான் என்ன செய்யுது? நம்மளை என்ன செய்யுது? தகுதி உள்ள பாத்திரமா மாத்துறதுக்கு என்ன செய்யுது? அது நம்மளோட விடைபெற்று கொண்டே இருக்கிறது. வசீலாமா ஒரே ஒரு வருஷம். யோவான் 14:6 14:6 முடிச்சிடலாம்ல? ரோமர் 14:6. ஏன் யோவான் 16:6 14:6? அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். பாருங்க, இந்த வசனத்துல ஆண்டவர் பேசின வார்த்தையில என்ன எல்லாமே என்ன செய்ய பிதாவின்ட்டு போகும். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்கிறார். அந்த ஜீவ வழிக்கு யாரு காரணம்? குமாரன் தான் காரணம். அந்த ஜீவ வழிக்கு அவரை நம்ம விசுவாசிக்காம என்ன செய்ய பரலோக ராஜ்யத்துக்குள்ள என்ன போக முடியாது. இன்றைக்கும் பார்த்துக்கோங்க, நிறைய இடத்துல நினச்சி மதம் மாற்றாங்க. அது இது அப்படி இல்லை, இப்படி இல்லை, அப்படி இல்லை, பழைய தோற்றம், அந்த தோற்றம், இந்த தோற்றம். நான் இல்லாமல் நீ பிதாவன்ட்ட வரான் அப்படின்னு தான் அந்த வேதம் சொல்லப்படுகிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்குன்னு சொல்கிறது. அந்த ஜீவமான வழிக்கு, இயேசு கிறிஸ்து ஜீவ வழிக்காக என்ன செய்யணும்? நம்ம ஆயத்தமில்ல பாத்திரமாக மாறுங்க. கடைசி காலத்துக்காக ஜெபம் இல்லாமல் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, அந்த வார்த்தை இந்த பிள்ளைகளோடு அப்பா இருதயத்தில் கிரியை செஞ்சு அதன்படி வழி நடக்க கிருபை செய்யுங்க. உங்கள் கரண்டவரை இஸ்ரவேலோடு வெளிப்பட்டது போல பிள்ளைகளோடு வெளிப்படுவதாக வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் நான் அதிகமாக செய்வேன்னு சொன்னாங்கடப்பா. அந்த வார்த்தையின்படி ஜெபிக்கிறப்பா. இம்மட்டும் காத்து எபினேசரே துதிக்கிற ராஜா, இனி காத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.